நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தமிழக அரசு HRNCE வக்கீல் நோட்டீஸ். இந்து கோவில்களில் இருந்து செயல் அலுவலர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள். 5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பதவியில் வகிப்பவர்கள், சட்டத்திற்கு புறம்பாக நியமிக்கப்பட்டவர்கள் உடனடியாக நீக்கப்பட வேண்டும், இல்லையென்றால் வழக்கு தொடரப்போவதாகவும் எச்சரித்துள்ளார். அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து 3500 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து செல்லும் K4 ஏவுகணைகளை இந்திய கடற்படை சோதனை செய்து சாதனை. தேசிய உணர்வை மதித்து பல்லாண்டுகளாக இந்திய அணிகள் பாகிஸ்தான் வீரர்களை தவிர்த்து வந்தன. ஆனால் இந்திய ராணுவத்தையும் இந்திய வீரர்களை சமூக வலைதளங்களில் கேலி செய்து அவமதித்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் அப்ரார் அகமதுவை இங்கிலாந்தில் நடைபெறும் தி 100 கிரிக்கெட் தொடருக்கான ஏலத்தில் 2.34 கோடி ஏலம் எடுத்த சன்ரைசர்ஸ் லிட்ஸ் உரிமையாளர் தமிழ்நாட்டு குழுமம் காவியா மாறனுக்கு எதிராக இந்திய ரசிகர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தாயார் ஆண்டாளை இழிவுபடுத்திய கவிஞர் வைரமுத்துவிற்கு ஞானபீட விருது. அரசு வழங்கும் விருதை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது. தாயார் ஆண்டாளை இழிவுபடுத்திய தமிழின துரோகிக்கு ஞானபீட விருது வழங்கும் முடிவை திரும்ப பெற வேண்டும் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கண்டனம். நமது அமைப்பின் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நலமைய மதுரை மாவட்ட 63வது வார்டு கிளை தலைவி முருகலட்சுமி தன் கைகளால் உணவு சமைத்து பசியால் வாடும் வயிற்றிற்கு அன்னமிடும் செயலை குரு தியேட்டருக்கு எதிரில் மதியம் 1 மணிக்கு பெத்தானியாபுரம் பஸ் ஸ்டாப் பேச்சியம்மன் பால் பண்ணை அருகில் தொடங்கும் அன்னதான திட்டத்தில் மதுரை மாவட்ட தலைவர் சுகுமாரன் முன்னிலையில் அனைத்து கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.